ரொம்ப நாளுக்கு அப்புறமா கௌரி, சரவணன் ப்ரோ, அக்ஷு, ஆதி எல்லாரும் தூத்துக்குடி வந்திருந்தாங்க. அவங்க வந்த டைம் பொங்கல் அப்படிங்கறனால பொங்கல் ஷாப்பிங்க்கு தாங்க கிளம்பியிருந்தோம். இந்த பொங்கலுக்கு நான் ஹாஃப் சாரி தான் போடுவேன்னு கௌரி சொல்லிட்டா. ஸோ அதுக்கான செலெக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த கடையில் டிசைன் அண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே எங்களுக்கு செட் ஆகலையா. ஸோ வெளியில் ரசபூரி வித்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தெம்பா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணலான்னு ஆளுக்கு ஒரு பிளேட் ரசபூரி சாப்பிட்டுட்டு வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் போயாச்சுங்க. அங்கே போயிட்டு ஃபேன்சி டைப் ஹாஃப் சாரிலாம் ட்ரை பண்ணோம். பட் பொங்கல்னாலே ட்ரெடிஷன் தானே, ஸோ விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் மாதிரி பார்க்கலான்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து அதில் ஒன்று எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பாத்திர செக்ஷன் தாங்க போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அழகழகா பொங்கல் பானைலாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் போனது என்னமோ தண்ணி குடிக்கிற செம்பு வாங்குறதுக்கு தான். அதையும் வாங்கிட்டு ஆழ்வார் நைட்டில் போயாச்சு நைட் டின்னர் சாப்பிட்றதுக்காக. சுட சுட பொரிச்ச பரோட்டா, காடை, கிரில்லுன்னு எல்லாரும் வெளுத்து கட்டினாங்க. பட் நான் ரொம்ப லைட் வெயிட்டடாக இடியாப்பம் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த நைட் டைம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அண்ட் சரவணன் ப்ரோ ஒன்றுமே சாப்பிடல, ஏன்னா அவங்க டயட்டில் இருக்கனால ஜஸ்ட் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டாங்க. மற்ற எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது கோலி சோடா வாங்கினாங்களா, அந்த கோலியை ஓப்பன் பண்ணுறதுக்கு பெரிய போராட்டமாக ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக கௌரி தாங்க அதை ஓப்பன் பண்ணா. கோலி சோடாவையும் குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக தூத்துக்குடி முத்துநகர் பீச் போயாச்சுங்க. அங்கே எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா லாவண்யாவை மீட் பண்ணுறதுக்கு. அங்கே தான் மித்ரனுக்கு ஸ்கர்ட்டிங் கோச்சிங் நடக்குதுங்க. அங்கே போனதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 3 பேருமே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் சரவணன் ப்ரோ எல்லாம் பேஸ்கெட் பால்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. குவாலிட்டி டைம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் டாடா பை பை சொல்லி கிளம்பி வந்தாச்சு. அண்ட் வீட்டில் வந்துட்டு எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு சரவணன் ப்ரோவும் திருநெல்வேலி கிளம்பிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஒரு ஷூட் இருக்குது அப்படிங்கிறனால. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சூப்பராக ஷாப்பிங் போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.